Welcome to For Education YouTube channel. Okay. ஓகே இந்த ஃபோர் எஜுகேஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன கம்ப்ளீட் இன்இக்வாலிட்டிஸ் பார்க்க போறோம். இன்இக்வாலிட்டிஸ் ஓகே இதாங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ப்ராப்ளம் கேட்பேன். ஒவ்வொரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டா போகும். ஓகே அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆப்போட லிங்க்ல வச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப்ஸ் நம்ம இந்த போஸ்ட் பண்ற எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஓகே இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, இல்லை எம்ஓடின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் கான்செப்ட் நான் ஒரு கான்செப்ட் இது கிரேட்டர் தான், இது கிரேட்டர் தான் அது ஈக்குவல் டு, இது ஈக்குவல் டு, இது ஒரு குடும்பம், இது கிரேட்டர் தான் கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேர் வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, கிராண்ட் ஃபாதர்னு வச்சுக்கோங்க, கிராண்ட் ஃபாதர். இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறது ஃபாதர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கோங்க, மதர்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை, அரண்மனை அரண்மனை வீட்டுக்காரங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் லெசர் தன் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல், இது வந்து பங்களா வீட்டுக்காரங்க, பங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க, பெங்களூர். சரியா? இது பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட கிராண்ட் ஃபாதர், அந்த குடும்பத்தோட தாத்தா, அடுத்து அந்த குடும்பத்தோட ஃபாதர், அந்த குடும்பத்தோட மதர். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, அரண்மனை குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் யாரோட பேச்சுக்கு கொடுக்கணும்? இவரோட பேச்சுக்கு தான். ரெண்டாவது யாரோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அப்பாவோட பேச்சுக்கு. மூணாவது முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா மதரோட. இப்போ அதே மாதிரி அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் தாத்தாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பேச்சுல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பா தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மதருக்கு தான் முக்கியத்துவம். இது இந்த வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனையே இந்த வீட்டுக்குள்ளதான் முடிக்க முடியும். இந்த வீட்டுக்கும் தொடர்பு உண்டான்னு கேட்டா கிடையாது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல இருந்து பிரச்சனை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஃபாதருக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது ஃபாதருக்கு தான் முக்கியத்துவம், அடுத்து மூணாவது மதருக்கு தான் முக்கியத்துவம். அதே மாதிரி இந்த வீட்டுல பிரச்சனை வந்தா கிராண்ட் ஃபாதருக்கு தான் முக்கியத்துவம், அதாவது ஃபாதருக்கு தான் முக்கியத்துவம், மூணாவது மதருக்கு தான் முக்கியத்துவம். இந்த வீட்டுக்கு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தொடர்பு கண்டுபிடிக்க முடியாது, நாட் ரிலேஷன். ஓகே இது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ஒரு கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு போதும். இப்போ நான் இதை பேஸ் பண்ணி நான் சம்மா சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் சி கிரேட்டர் தேன் டி ஈக்குவல் டு இ, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. ஓகே ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் சி கிரேட்டர் தேன் டி கிரேட்டர் தேன். இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு குடும்பமா வேற வேற குடும்பமான்னு பார்ப்போம். எல்லாமே கிரேட்டர் தேன் குடும்பம் தான். அப்போ இவங்க எல்லாமே அரண்மனை வீட்டுக்காரங்க, அரண்மனை வீட்டுக்காரங்க. ஓகே இப்போ இப்படி உள்ளது அப்படின்னா ஓப்பன் டோர், ஓப்பன் டோர், இது வழியா போய்க்கலாம்னு அர்த்தம். அது மாதிரி இப்படி இருந்தாலும் அதே என்னதுதான் ஓப்பன் டோர், இது வழியா நினைக்கலாம் போய்க்கலாம். அது மாதிரி இப்படி இருந்தாலும் ஓப்பன் டோர், இங்க இருந்து வந்துக்கலாம், இங்க இருந்து போய்க்கலாம். நான் இங்க இருந்து மட்டும்தான் இதுல போக முடியும், அதே மாதிரி இங்க இருந்து இதுல மட்டும்தான். இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் தெரியும். இது அரண்மனை குடும்பத்து. இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ஓப்பன் டோர். அது மாதிரி இது லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது என்னது ஓப்பன் டோர். ஓப்பன் டோர்னா இது வழியா நம்பிக்கலாம் போய்க்கலாம். அது மாதிரி ஈக்குவல் டு பிரச்சனை கிடையாது, இங்கிட்ட இருந்து வந்துக்கலாம், இங்கிட்ட இருந்து வந்துக்கலாம். இது பங்களா வீட்டுக்காரன், இது அரண்மனை குடும்பம், இது பங்களா குடும்பம். ஓகே இது ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே அது மாதிரி இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்தா சொல்யூஷன் தீர்வு காண முடியாது. வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் யாரு கிராண்ட் ஃபாதர்னா கிரேட்டர் தான் தெரியும். அடுத்து ஃபாதர் அப்படின்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, அடுத்து மதர் அப்படின்னா ஈக்குவல் டு. அது இங்க பிரச்சனை வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஃபாதர்னா லெஸ்ஸர் தான் தெரியணும், அடுத்து ஃபாதர்னா லெஸ்ஸர் தான் ஈக்குவல் தெரியணும், அடுத்து என்னது ஈக்குவல் டுனா மதர்னு தெரியும். இந்த விஷயம் இப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. இப்போ ஏல இருந்து ஈக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பிரச்சனை இது வந்து அரண்மனை குடும்பத்துல பிரச்சனை வரும். இப்போ ஏல இருந்து ஈக்கு உள்ள ரிலேஷனா கண்டுபிடிக்கும். ஏல இருந்து பிக்கு போக முடியுமா, கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு போயிடலாம். இது பில இருந்து டிக்கு போக முடியுமா, கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு போயிடலாம். இது டில இருந்து சிக்கு போக முடியுமா, கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு போயிடலாம். அடுத்து சில இருந்து ஈக்கு போயிடலாமா, கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு போயிடலாம். அப்ப இது இவங்க இதுல பிரச்சனை வந்ததுன்னா யாரு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர்.
இப்போ கிரேட்டர் தான் தான் வரணும். இங்க என்ன இருக்கு? ஏ இருக்கு. இங்க என்ன இருக்கு? இ இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு ஆன்சராக இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? அந்த பிரச்சனைக்கு மதர் தீர்வு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. இது தப்பு. அது யார் தான் தீர்வு சொல்ல முடியும்? கிராண்ட் ஃபாதர் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். நான் மதர் தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்ப இது தப்பு. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுட்டா? இதெல்லாம் என்ன பண்ணுது? இப்ப இதே லெஸ் தான குடும்பத்தை பார்த்துடலாமா? இப்படி இருக்கு. இப்படி சொல்றாங்க. ஓகே, இது லெஸ் தான் குடும்பமா? சரி, இது லெஸ் தான் குடும்பமா? இல்லைன்னா இப்படி கூட எழுதி குழப்பம் கூட ரெண்டும் ஒண்ணுதான். ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சின்னு போட்டாலும் ஒண்ணுதான், சி லெஸ் தான் ஈக்குவல் டு. ஏன்னா ஏ பக்கம் தானே வாய்ப்பு வளர்ந்துருக்கு, ஏ பக்கம் தான் வாய்ப்பு வளர்ந்துருக்கு, கீழே இருந்து ஒரு ஈக்குவல் டு ஏ. இந்த பங்களா குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு, பங்களா குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏல இருந்து எங்க போனோம்? சிக்கு தொடர்பு இருக்கு. ஏ ஓப்பன் கேட்டுக்கு ஓப்பன் தான் இருக்கு. அப்ப ஏல இருந்து பிக்கு போயிடலாம். அதே மாதிரி இ இது திறந்த கதவு தான், இல இருந்து பிக்கு போயிடலாம். அப்ப பி இது திறந்த கதவு தான், பில இருந்து இதுக்கு போயிடலாம், டிக்கு போயிடலாம். டில இருந்து இதுவும் திறந்த கதவு தான், டில இருந்து இதுக்கு போயிடலாம், சிக்கு போயிடலாம். அப்போ என்ன ரிலேஷன் கிடைக்கி? ஏ சி. இது வந்து லெஸ் தானே இருக்கும். லெஸ் தானே குடும்பத்துல இங்க என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கு? யார் இருக்கா? ஃபாதர் இருக்காரு. இது யாரு? கிராண்ட் ஃபாதர் இருக்காரு. இது யாரு? மதர் இருக்காரு. அப்ப அந்த பிரச்சனைக்கான தீர்வு யார் தான் சொல்ல முடியும்? கிராண்ட் ஃபாதர் தான். அப்ப இப்படி இருக்கு. ஆனா என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ கிரேட்டர் தானே ஈக்குவல் டு, அதாவது யாரு? ஃபாதர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாரு. எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாரு அப்படின்னு இருக்கு. ஆனா அவங்க வந்து ஃபாதரால முடியும் அப்படின்னா இது நாட் ஃபாலோஸ், நாட் ஃபாலோஸ். அவ்வளவுதான் விஷயம். ஏன் இன்னும் குழப்பமா இருக்குன்னா திருப்பி ஒரு தடவை சொல்றேன். இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்போ ஏக்கும் ஈக்கும் இப்படி கொடுத்துக்கலாம். என்னடா இது ஒழுக்கமா இருக்கு? ஏல இருந்து பிக்கு போயிடுவான் ஏன்னா ஓப்பன் கேட்டு, பில இருந்து சிக்கு போயிடுவான் ஏன்னா ஓப்பன் கேட்டு, அடுத்து சில இருந்து பிக்கு போயிடுவேன், அடுத்து பில இருந்து எதுக்கு போக முடியாது? ஈக்கு போக முடியாது. அப்போ தொடரவே தப்பு, வேற பக்கம் உள்ள வந்துருக்கு. புரிஞ்சுக்கிட முடியுதா? ஏல இருந்து என்னால பிக்கு போயிடுறேன் ஏன்னா ஓப்பன் கேட்டு, அடுத்து பில இருந்து எதுக்கு போயிடுறேன்? சிக்கு போயிடுறேன் என்னால ஓப்பன் கேட்டு, அடுத்து சில இருந்து எதுக்கு போறான்? பிக்கு போயிடுவான் என்னால ஒண்ணு ஓப்பன் கேட்டு, அடுத்து கீழ இருந்து எதுக்கு போக முடியாது? பிக்கு போக முடியாது ஏன்னா கதவு மூடப்பட்டிருக்குது. கதவு கதவு மூடியது. இப்ப தொடர்பு கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? இந்த பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து கிராண்ட் ஃபாதர் சால்வ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வேற ஒரு குடும்பம் உள்ள வந்துட்டு, இந்த இடத்துல வேற ஒரு குடும்பம் உள்ள வந்துட்டாங்க, தீர்வே சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஏன் அடுத்து இப்படி இருக்கு, ஏக்கும் சி ஈக்கும் தொடர்பு சொல்லு. இதுல இருந்து இதுக்கு ஓப்பன், இதுல இருந்து இதுக்கு போக முடியாது, கதவு மூடப்பட்டு இருக்கிறது. ஏ இதே போக முடியாதுன்னு அது கண்டிப்பா போகவே முடியாதுன்னு அர்த்தம். அடுத்து இப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு, என்னால தொடர்பே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மூணு சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும். ஏக்கும் ஈக்கும் இடையில கிரேட்டர் தான் இருக்கணும், அடுத்து லெஸ்ஸர் தான் இருக்கணும், அடுத்து ஈக்குவல் டு ஈ இருக்கணும். இது மூணு இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், எய்தர் ஆர் போட. இப்போ ஆப்ஷன்ல எனக்கு இது மட்டும் தான் இருக்குன்னா நோ. இப்போ ஆப்ஷன்ல எனக்கு இப்படி இருக்கு, ஏ கிரேட்டர் தான் இ, ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இ இப்படி இருக்குன்னா நான் எய்தர் ஆர் தான் போட முடியும். ஏன்னா என்னால ஏக்கும் ஈக்கும் தொடர்பே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இது மூணுல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு கிரேட்டர் தானா இருக்கும், இல்ல லெஸ்ஸர் தானா இ இருக்கும், இல்லைன்னா ஈக்குவல் டு இஆ இருக்கும். கிரேட்டர் தான் இ இருக்கு, லெஸ்ஸர் தான் இ இருக்கு, ஈக்குவல் டு, இது ரெண்டும் ஒண்ணு போல இருக்கலாம். இல்ல இப்படி இருக்கலாம், ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இ இருக்கலாம், இல்ல ஏ லெஸ் தான் இ இருக்கு, இப்படியும் இருக்கலாம். அந்த மூணு சிம்பிளும் உள்ள இருக்கணும். என்னென்ன சிம்பிள்லாம்? கிரேட்டர் தானே இருக்கணும், லெஸ் தானே இருக்கணும், ஈக்குவல் டு இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா எய்தர் ஆர் தான். இப்படி இருந்ததுன்னா என்னது? எய்தர் ஆர். இது வந்து தொடர்பு கணிக்க முடியல அப்படின்னா இது, அதாவது நாட் ரிலேட்டபிள் அப்படின்னா அது அர்த்தம். நாட் ரிலேட்டபிள் அப்படின்னு அர்த்தம். Okay? இப்ப ரிலேஷன் வச்சு ஒண்ணு சொல்லணும்.
இப்படி இருக்கு. இப்போ ஏக்கும் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏல இருந்து பிக்கு என்னால போக முடியுமா? திறந்த கதவு போக முடியும். பில இருந்து சிக்கு திறந்த கதவு போக முடியும். சில இருந்து ஈக்கு திறந்த கதவு போக முடியும். ஈல இருந்து ஜிக்கு திறந்த கதவு போக முடியும். எழுதியாச்சு. அப்போ இது பிரச்சனையில யாரெல்லாம் இருக்கா? மதர் இருக்காங்க. இங்க யார் இருக்கா? ஃபாதர் இருக்காரு. இப்போ பிரச்சனைக்கான தீர்வு யார் சொல்ல முடியும்? ஃபாதர் சொல்ல முடியும். ஏன்னா ஃபாதருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபாதரோட சிம்பிள் இதுதான். ஃபாதருங்க போட்டாச்சு. இப்போ இந்த ஆன்சர் தான் இங்கே இருக்கு. இன்சார்ஜ். இதே ஆன்சர்ல எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ கிரேட்டர் தான் ஜின்னு இருக்கு. அடுத்து ஏ ஈக்குவல் டு ஜி இருக்கு. இப்படி இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன். எய்தர் ஆர் போடும். எய்தர் ஆர் போடும். இப்படி தனியா இருந்தாலும் அது உண்மைதான். இப்படி தனித்தனியா இருந்தாலும் உண்மைதான். கிரேட்டர் அதாவது இந்த கிரேட்டர் தானே ஈக்குவல் டு ரெண்டு துண்டா இருக்கு. அவ்வளவுதான். இப்படி இதுதான். இது வந்து ரிலேட்டபிள் கண்டிஷன். ரிலேட்டபிள் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன கண்டிஷன்? ரிலேட்டபிள் கண்டிஷன் தான். ஓகே. இப்போ இதை வச்சு நிறைய இப்போ சம்ஸ் வந்து நான் என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. அதை என்ன பண்ணு பார்க்கலாம். இப்போ ஜியில இருந்து இ கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஜோடிச்சாரு. ஏ பி சி டி. அடுத்து என்னது? சில இருந்து கேட்டிருக்காங்க. சில இருந்து ஒரு ஆரோ மாதிரி போட்டு சி இப்படி போட்டுக்கலாம். சி எஃப் ஜி ஹெச் இப்படி தொடர்பு தொடர்பு பண்ணிக்கணும். இப்படி தொடர்பு பண்ணாதான் நம்மளால செய்ய முடியும். அடுத்து ஜியில இருந்து ஈக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து ஜியில இருந்து டிக்கு எடுத்து ஒன்று இருக்கும். டி இருந்து இ எப்படி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதை வந்து தனியா உடச்சு எழுது. ஜியில இருந்தானே இ. ஜியில இருந்து இக்கு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சி ஈக்குவல் டு டி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இ. அடுத்து இந்த சைடு பார்க்க இது இந்த பக்கம் தானே இருக்கு. இது இப்படி போட்டு எஃப்னு எழுதிக்கலாமா? சி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எஃப்னாலும் இப்படினாலும் ஒண்ணுதான். இந்த சிம்பிள் இப்படி எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். அடுத்து என்ன இருக்கு? சீக்வல் டு ஜி. அடுத்து இந்த ஜி தான் பெருசு. ஜி பெருசு இப்படி வாய்ப்பு வந்து ஹெச் இப்படி எழுதிக்க. ஜில இருந்து இ. இப்போ ஜில இருந்து இ. இப்போ இங்க இருந்து இதுங்க கண்டுபிடிக்கணும். இப்படி தொடர்பு ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா தப்பு வராது. ஜில இருந்து எஃப் போக முடியுமா? திறந்த கேட்டு. எஃப்ல இருந்து என்னால சிக்கு போக முடியாது. கேட்டு பூட்டிருக்கு. அப்ப இப்படி கொடுத்துருக்கிறது இது என்னது? தப்பு. புரிஞ்சுட்டா? அவ்வளவுதான். அடுத்து ஏல இருந்து எதுக்கு? ஹெச் கேட்டிருக்கு. அப்ப ஏல இருந்து எப்படி தொடர்பு கொண்டு போகலாம்? ஏல இருந்து ஹெச் இப்படி தொடர்பு எடுத்துடலாமா? ஏ லெஸ் தேன் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சி லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு ஜி கிரேட்டர் தேன் ஏல இருந்து எஃப். இப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஏல இருந்து என்னால பிஏ போக முடியாது. ஏல இருந்து என்னால பிஏ போக முடியாது. ஏன்னா கேட்டு கூட்டியிருக்கு. அப்ப இதுவும் தப்பு தான். அவ்வளவுதான். இதுவும் என்னதுதான் தப்பு தான். ஃபாதர் மதர் கான்செப்ட் வச்சு என்ன பண்ணணும்? அடுத்து இப்படி கொடுத்துருக்காங்களா? இப்படி கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிஎஸ் பி வச்சு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி. ஃபர்ஸ்ட் ஒரு லேர்னர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க கொஞ்சம் இப்படி எழுதி ஜோடி சேர்த்து பழகிட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் ஸ்பீடு வர 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 அந்த ஓப்பன் கேட்ல இது வராது வராது வராதுன்னு சால்வ் செய்யும். ஈக்குவல் டு டி. அடுத்து டி கிரேட்டர் தான் ஈக்குவல். டிக்கு மேல எப்படி கொடுக்கலாமா? கிரேட்டர் தான் ஈக்குவல் டு யூ ஈக்குவல் டு பி கிரேட்டர் தான். ஓகே. அடுத்து பில இருந்து எஸ் கேட்டிருக்கு. அப்போ இந்த இடம் டி கிரேட்டர் தான் எஸ் ஈக்குவல் டு பி. அடுத்து இந்த சைடு பக்கம் தான் டிஏ பக்கம் தான் வாய்ப்பு வந்திருக்கு. டிஏ பக்கம் வாய்ப்பு வந்து யூ. அடுத்து என்னது? ஈக்குவல் டு பி. அடுத்து விஏ பக்கத்துல வாய்ப்பு வந்திருக்கு. அதை மாற்றி எழுதிக்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ பில இருந்து எஸ். பில இருந்து என்னால யூக்கு போக முடியும். யூல இருந்து என்னால டிக்கு போக முடியாது. ஆனா இந்த தொடர்பு உண்டுன்றதுனால போக முடியாது. நாட்டு. அடுத்து இஹெச். இது அப்படியே ஒரு தொடர்பு மாதிரி இதை தனியா தூக்கி எழுதிருக்கு. ஹெச் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு யூ ஈக்குவல் டு என்னது? பி கிரேட்டர் தான் பி கிரேட்டர் தான் ஹெச். இப்போ இதெல்லாம் ஒரே குடும்பம் தான். இதுல கிராண்ட் ஃபாதர் தான் இந்த பிரச்சனை தீர்த்துப்பாரு. இதானே என்னது? கிராண்ட் ஃபாதருக்கான சிம்பிள். அப்போ ஹெச் இங்க இருக்கு. ஹெச்ல இருந்து டிக்கு போக முடியும். டில இருந்து யூ போக முடியும். ஏன்னா எல்லாமே திறந்த கதவு தான். யூல இருந்து விக்கு போக முடியும். வில இருந்து பிக்கு போக முடியும். இப்படிதான் இருக்கு.
ஆனா இங்க வி விய பார்க்க தான் வாய்ப்பு வந்துடும். ஆனா இங்க ஹெச்ச பார்க்க வாய்ப்பு வந்துடும். இதுவும் நிறுத்த. ஓகே. இத பேஸ் பண்ணி இந்த 3 சம்முக்கான ஆன்சர் என்னன்றத கீழ நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்இக்வாலிட்டிஸ் வீடியோல பார்க்கலாம். ஓகே. அந்த 3 சம்மையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 சம்மையும் ஒரு ஹோம்வொர்க் பண்ணுங்க. கன்ஃபியூஷன் வந்ததுன்னா கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஆன்சர்ஸ். ஓகே.